உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உபதேச குறிப்புகள் அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது என்னங்கிறதையும் நிறைய பார்த்துருக்கோம். என்னன்னா, அந்த பார்வதிபுரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த எளியவர்கள், அவங்கெல்லாம் நம்முடைய வள்ளல் பெருமான்கிட்ட ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தத்துவங்களையெல்லாம் கேட்டுட்டு போயிருக்காங்க. அவர் பேசுகிறார் காலையிலும் மாலையிலும் என்றால் அவர்கள் அங்கே கூடியிருப்பார்கள். அவர்களிடம் வாழ்வியலை பேசியிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். பொதுவாக ஞானிகளாக தன்னை உணர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு அறிவார்ந்த சபையில் தான் பேசுவது வழக்கமாக இருக்கின்ற ஒரு சூழலில் நம்முடைய வள்ளல் பெருமான் பார்வதிபுரம் எளியவர்களுக்காக பேசியது தான் உபதேச குறிப்புகள். அந்த உபதேச குறிப்புகளில் வாழ்வியல் இருக்கிறது, இல்லறவியல் இருக்கிறது, உணவு குறிப்புகள் இருக்கிறது, ஆரோக்கிய குறிப்புகள் இருக்கிறது, மருத்துவ குறிப்புகள் இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய படையலே அதில் காத்து கொண்டிருக்கிறதுங்கிறத நாம் உணர்ந்திருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த பத்திங்கிறது பொதுவாக நம்ம புராணங்கள்ல எல்லாம் படிப்போம்ல, அசுரர்கள் அப்படின்னு. தமிழோட அழகு என்னென்னா, ஒரு வார்த்தை இருக்குது, அதோட நெகட்டிவை சொல்லணும், எதிர்மறையான வார்த்தையை சொல்லணும்னா அப்படிங்கிற எழுத்தை சேர்த்துருவோம். இப்போ சுத்தம் அப்படின்னா அசுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அசுரர் அப்படிங்கிறதோட நேர்மறையான வார்த்தை சுரர் அப்படின்னு தானே இருந்திருக்கணும். சுத்தம் அசுத்தம், அது மாதிரி சுரர் அசுரர் அப்படிங்கிறது தான் கரெக்டான பிரயோகம். அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். அப்போ சுரருங்கிறவர் யார், அசுரருங்கிறது யார்? நமக்கு அந்த கேள்வி வருது இல்லை. சுரருங்கிறவர் நம்ம எல்லாம் சுரர்கள், நல்லவர்கள், மனிதர்கள்னு நினைக்கிறோம். அப்போ அசுரர்கள் யார்? அவங்க எங்கே வாழறாங்க, அவங்க இருக்கிற பூமி எது, அவங்க இருக்கிற இடம் எது, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பல கேள்வி வருது இல்லை. வள்ளல் பெருமான் அதற்கு மிக அழகாக ஒரு பதிலை சொல்கிறார். சுரர் அசுரர் எல்லாமே நாம தான். அசுரருங்கிறவங்க வேற எங்கேயோ இருக்காங்கன்னெலாம் நினச்சிக்காதீங்க. அசுரர்களுக்கு 4 கரம் அப்படின்லாம் நம்ம படங்கள்லாம் பார்க்குறோம், ஓவியங்கள்லாம் பார்க்குறோம். நல்லவங்களுக்கு 4 கரம் இருக்குது, 4 கை இருக்குது, 4 தலை இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். அந்த படத்தில் இருக்கின்ற 4 தலை 4 கை இதெல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு மிக அழகாக எளிமையாக விளக்குகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அசுரர் யார், சுரர் யார் அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தை, அந்த வேறுபாட்டை சொல்லுகின்ற ஒரு பத்தி 6 வித்தியாசம் என்னென்னங்கிறத மிக அழகாக சொல்கிறார். பாருங்கள். அதை சுரர் என்பது அறிவுடைய ஜீவர்கள் முதல் வாசனாதி வஸ்துக்களெல்லாம் சுரர். அகங்காரி முதல் துர்கந்த வஸ்துக்களெல்லாம் பூமிக்குள் தோன்றும் கந்த மூலம் அழுக்குடைய வஸ்து, இவைகள் அசுரர். மேலும் அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சியால் தேவர் என்றும் மனிதர் என்றும் சொல்லப்பட்டதே தவிர வேறு எந்த காரணத்தாலும் அல்ல. ஆனால் தயை விசேஷம் இருக்க வேண்டும் என்பது அறிவு உயர்ச்சியில் அடங்கிவிட்டது. தேவர்களுக்கு 4 கை என்பது தயையின் விசேஷத்தை குறித்து சொன்னதே தவிர வேறில்லை. தயையே வடிவமாக இருக்கின்ற புண்ணிய தேகிகளே தேவர்கள். அதாவது அறிவுள்ளவர்களெல்லாம் அசுரர்கள் இல்லை, தேவர்கள் அப்படிங்கிறாரு. அறிவற்றவர்கள் அசுரர்கள் அப்படிங்கிறாரு. அதனால் நாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி அசுரர்கள்னால் துன்பம் செய்கிறவங்க அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இல்லை என்பதை சொல்லி தருகிறார். அறிவின் நுகர்ச்சியால், அறிவின் வெளிச்சத்தால், அறிவின் தெளிவால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தேவர்கள். அப்படி இல்லாத குழப்பமான மனநிலையில் குழப்பமான அறிவோடு இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள். அவ்வளவுதாங்க வித்தியாசம். நாம் என்னவோ புராணங்கள்லாம் படிச்சுக்கிட்டு அவங்க அசுரர்கள்னால் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு 8 கை இருக்கும், 10 தலை இருக்கும், அவர்கள் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, உயர்ந்து இருப்பாங்க, மலை மாதிரி அப்படின்லாம் நம்ம கதை நிறைய கேட்டிருக்கோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. சுரர் என்பது அறிவுடைய ஜீவர்கள் முதல் வாசனாதி வஸ்துக்கள் எல்லாம் சுரர். அறிவுடைய ஜீவர்கள் அது ஒன்று தான் ஒரே அடையாளம். வாசனாதி வஸ்துக்கள்னால் நல்ல விஷயங்கள் எல்லாம் சுரர் அப்படிங்கிறாரு. அதுக்காக வீட்டில் இருக்கிற சென்ட் பாட்டில்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் அடிச்சுக்கிறேன் அதனால் நான் சுரர் அப்படின்னு சொன்னால் அது இல்லை. ஏன்னா அறிவு வேணும். முதல்ல அவர் சொல்கின்ற முதல் தகுதி, முதல் குவாலிஃபிகேஷன் அறிவோடு இருக்க வேண்டும். அறிவோடு இருந்தால் என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு இது துன்பம் தரும், அதனால் மற்றவங்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்போம். அன்பாக இருந்தால் உலகம் நம்மை கொண்டாடும் என்பதனால் அன்பாக இருக்க முயற்சி செய்வோம். இப்படியாக அறிவுதான் சுரர்களின் முதல் அடையாளம் அப்படிங்கிறார்.
அப்போ அசுரர்கள் எப்படி இருப்பார்கள்னு ஒரு கேள்வி வருது இல்லை, இதோட ஜஸ்ட் ஆப்போசிட். அது எப்படின்னு பாருங்க. அகங்காரி முதல் துர்கந்த வஸ்துக்கள் எல்லாம் பூமிக்குள் தோன்றும் கந்த மூலம் அழுக்குடைய வஸ்து, இவைகள் அசுரர். அதாவது அகங்காரம், ஆணவம், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு யாருக்கு மேலோங்கி இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அசுரர்கள். அங்கே வாசனாதி திரவியங்களை சொன்னார்ல, அவர்களெல்லாம் சுரர்கள்னு. துர்கந்தம் உள்ளவர்கள் அசுரர்கள்ங்கிறாரு. அப்போது ஃபவுல் ஸ்மெல்னு அர்த்தமா? நான் இல்லை. அதுதான் நம்முடைய வள்ளல் பெருமானோட சிறப்பு. செயல்கள் துர்கந்தமாக இருக்கும், சொற்கள் துர்கந்தமாக இருக்கும், எனவே எண்ணங்கள் துர்கந்தமாக இருக்கும். அந்த துர்கந்தமான எண்ணங்கள் எல்லாம் கண்ணின் வழியாக, வார்த்தைகள் வழியாக, செயலின் வழியாக வெளிப்படும். அப்போது அவர்கள் அசுரர்கள் ஆகிறார்கள். அதுதான் திரைப்படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, மனசுக்குள்ள 1000 தவறான எண்ணங்கள் ஓடிச்சுன்னா அப்போ முகத்தை சிவப்பு விளக்கு அல்லது கருப்பு விளக்கால் கருப்பாக மாற்றி மாற்றி காமிப்பாங்க. ஏன்னா மனசுக்குள் 1000 கருப்பு எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றனங்கிறது காட்டுறதுக்கு. அப்போது அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் ஃபவுல் ஸ்மெல், துர்கந்தம் என்று அசுரர்களுடைய அடையாளத்தை வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றார். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க. மேலும் அறிவின் உயர்ச்சி தாழ்ச்சியால் தேவரென்றும் மனிதரென்றும் சொல்லப்பட்டதை தவிர வேறு எந்த காரணத்தாலும் அல்ல. ஏன்னா புராணங்கள்லாம் என்ன சொல்லுச்சு, தேவர்கள்லாம் அந்த லோகத்தில் இருக்காங்க, அவங்க அப்படியே மிதந்துக்கிட்டே இருப்பாங்க, பறந்துக்கிட்டே இருப்பாங்க, அவர்கள்லாம் புண்ணிய பிறவிகள், மனிதர்களாக பிறந்தவர்கள்லாம் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணவங்க அப்படின்னு புராணங்கள் கட்டுக்கதை சொல்லும். ஆனால் வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார், தேவர்கள் என்றும் மனிதர்கள் என்றும் சொல்லுவது அறிவின் முதிர்ச்சியால், அறிவின் வெளிச்சத்தால், அறிவின் தெளிவால் மட்டுமே தானே தவிர வேறு எதனாலும் இல்லை. அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவம், அவங்கெல்லாம் பண்ண புண்ணியம் அப்படிங்கிற வாதங்கள்லாம் நம்ம பேசாதீங்க அப்படின்னு அந்த எளியவர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்புறம் ஆனால் தயை விசேஷம் இருக்க வேண்டும் என்பது அறிவு உயர்ச்சியில் அடங்கிவிட்டது. சரி, அறிவோடு இருக்காங்க, அப்போ அவங்க உயர்ந்தவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த எளியவர்கள் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி, அதுதான் இதில் மிக முக்கியம். அப்போ அறிவோடு இருக்கிறவங்க, படித்தவங்க, நிறைய ஞானம் பெற்றவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்களாயா அப்படின்னு வள்ளல் பெருமான்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறார், தயை என்கின்ற உணர்வு தான் மேலோங்கி இருக்க வேண்டும், அது அறிவுக்குள் அடங்கி போயிடுச்சு. அப்போது அதிகமாக படித்தவங்கெல்லாம் பெரியவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல பொது புத்தியில், அது தவறு என்று சொல்கிறார். நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு 10 டிகிரியை போட்டு வச்சிருக்கிறதுனால நமக்கு பெருமை இல்லை. அந்த டிகிரி எதுக்குமே இல்லாத பெருமை தயை என்கின்ற அந்த உணர்வுக்குத்தான் இருக்கிறதே தவிர அறிவுக்கு இல்லை என்பதை வள்ளல் பெருமான் அந்த எளியவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் அறிவோடு இருக்கிறது என்றால் தயையோடு இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும். அதுதான் அறிவு என்கின்ற நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறார் வள்ளல் பெருமான். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தேவர்களுக்கு 4 கை என்பது தயையின் விசேஷத்தை குறித்து சொன்னதை தவிர வேறில்லை. தயையே வடிவமாக இருக்கின்ற புண்ணிய தேகிகளே தேவர்கள். 4 கையும் தானம் செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், தயை செய்ய வேண்டும், கருணை செய்ய வேண்டும். அதனுடைய அடையாளமாகத்தான் 4 கை இருக்கே தவிர அவர்களுடைய அறிவின் அடையாளமாக இல்லை அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அதனால் இந்த பட்டியலில் சொன்ன மாதிரி நாம் சுரர் ஆக இருக்கிறோமா, அசுரர் ஆக இருக்கிறோமா, தேவர்களாக இருக்கிறோமா, மனிதர்களாக இருக்கிறோமா, 2 கரங்களோடு இருக்கிறோமா, 4 கரங்களோடு இருக்கிறோமா, அல்லது நம்முடைய பேருக்கு பின்னால் அறிவின் வெளிச்சத்தோடு பட்டயங்களோடும் பட்டங்களோடும் இருக்கிறோமா, தயை என்கின்ற அந்த அதி அற்புதமான மானுட பண்போடு இருக்கிறோமா அப்படின்னு பல பல வெளிச்சங்களை கொடுக்கின்ற ஒரு பத்தியாக உபதேச குறிப்புகளில் நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வரி தான், அதில் எத்தனை சிந்தனைகளை கிளப்பி விடுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இதுதான் அவருடைய சிறப்பு. அந்த சிறப்பை உணர்ந்து நமக்குள்ளும் அந்த சிறப்பை நிறைத்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.